ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் படிக்கலாம்ல? சரி ஓகே. கவர்மெண்ட் என்ன தெரியலையே. தெரியல. சரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுறியா? போடுறேனே. ஏன் போடுற? எதுக்கு போடுற? காசு கொடுக்குறாங்க போடுறேன். சரி காசு கொடுக்குறாங்க போடுற. ஓகே. உங்கள் தொகுதியுடைய எம்எல்ஏ யார், எம்பி யாருன்னு தெரியுமா? இல்லை அந்த தொகுதி யார் இப்போ நிற்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க பேர் தெரியுமா? யார் நின்னா எனக்கு என்ன? ஓகே. அவங்க எந்த கட்சிக்காக போட்டு போடுறா தெரியுமா? தெரியலையே. தெரியாது. சரி ஓகே. இப்போது ஒரு சிம்பிளான ஒரு குட்டி ஸ்டோரி தான். நிறைய காலேஜ் இருக்குது ஓகேங்களா? இப்போ அந்த காலேஜில் வந்து பாலிடிக்ஸ், அதாவது வந்து அரசியல் சொல்லித்தராங்களா சொல்லி தரலையா? எந்த காலேஜ்லடா இதெல்லாம் சொல்லி தருவாங்க? அது வந்து பாலிடிக்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி பாலிடிக்ஸ்னால் இதுக்கு முன்னாடி பண்ண பாலிடிக்ஸ் தான் அதை நம்ம மேலே படிக்கிறோம். புதுசாக யாருமே ஒரு பாலிடிக்ஸ் நம்ம படிக்கிறது கிடையாது. அப்போ நடந்த பாலிடிக்ஸ் வந்து வேறு, இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து வேறு. ஏன் எந்த காலேஜ்லையுமே வந்து ஒரு அரசியலை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்க மாட்டுறாங்க? அதாவது அந்த கோர்ஸ் இல்லைன்னா, இப்போ நீ வந்து 10th படிச்சிருப்ப, 10th மார்க் அதிகமாக எடுத்திருப்ப, 12th மார்க் அதிகமாக எடுத்திருப்ப, காலேஜ் சேர்ற காலேஜில் மார்க் அதிகமாக எடுத்திருப்ப, உனக்கு என்ன ஒரு இப்போ இருக்கிற எல்லோரும் எய்ம் என்னன்னா கவர்மெண்ட் ஜாப். நான் வந்து ஒரு 10 ரூபா சம்பளம் வந்து கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்குவேன் அப்படின்றது இப்போ நிறைய பேருடைய தாட்டாக இருக்குது. எதுக்கு இப்போ கவர்மெண்ட் என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யறது. ஆனால் மக்களுக்கு எல்லாருமே சேவை செய்கிறாங்களா? இல்லை. நீ எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கானா போ, என்ன கேட்பாங்க? காசு கொடுத்தா இப்படி வெட்டு இப்படி முடிக்கிறேன் எல்லாமே பண்ணலாம் இல்லையா? காசு கொடுக்காம எதுவும் நடக்குது பண்ண முடியாது. அதேமாரி தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, படித்து முடிச்சு நான் வந்து சேவை செய்ய போகிறேன், நான் வந்து டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு. ஆனால் செய்கிறாங்களா? இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருப்பாங்க, தனியாக கிளினிக் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சிலவங்க செய்கிறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது, ஒரு சிலவங்க அப்படி இருக்காங்க தான் இல்லைங்களா? ஆனால் வந்து ஏன் வந்து காலேஜில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் சொல்லித்தர மாட்டுறாங்க அப்படின்னா, நீ எவ்வளோ தான் யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பி எக்ஸாம், எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போனாலும் நீ ஒருத்தனை கீழே தான் வேலை செய்ய போகிறேன். ஓகேவா? அவன் என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து உனக்கு மேலே இருப்பான், எம்எல்ஏ இருப்பான், எம்பியாக இருப்பான். ஆனால் அவங்க படிச்சிருப்பாங்களா? இல்லை. படிக்காமல் ஆள் செல்வாக்கு, பண செல்வாக்கில் உனக்கு மேலே இருப்பாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனில் தானே போகிறாங்க. அதுவே நீ கவர்மெண்ட் ஜாப் படிக்கிற, நீ அப்போ ஒருத்தன் கீழே வந்து நீ வந்து ஒரு அடிமை தான் இருக்கிற. அதுவே நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும், மக்களுக்கு சேவை செய்து கவர்மெண்ட் ஜாப் போகிறேன். ஆனாலும் செய்ய முடியுதா? இல்லை. அதே நிறைய பேர் இந்த விஷயத்தாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. போலீஸ்காராலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வர முடியும். ஏன்னா நாம் வந்து போலீஸ்காரங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட விஷயமா பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது. ஒருத்தவங்க சொல்லி தான் அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க செஞ்சு தான் ஆகணும். செய்யலாம் வேலை போயிடும். அவங்க வந்து நிறைய டார்ச்சர் அனுபவிப்பாங்க. ஜாதி ரீதியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. அதனால தான் அவங்க அந்த விஷயம் செய்கிறாங்க. தவிர யாரும் எந்த போலீஸ்காரும் தனிப்பட்ட அவங்க வந்து யாரோடைய மேலேயும் நெருப்பெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இப்போது எல்லோரையும் அப்படி சொல்ல, ஒரு சிலங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போனாங்க. இப்போ நீ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னா ஏழை என்ன பண்ணுவான்? ஏழையை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அப்படி போய் ஒரு மாதிரி நாய் நத்தலாம் நான். அதே பணக்காரன் போனால் உட்காருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, டீ இல்லையா? இது போலீஸ் மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸாலும் இப்படி தான். ஏன் இப்போ பசங்களை பேசும்போது என்னென்ன படிக்கணும்னா, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் படிக்க போகிறேன், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ப்ரைவேட்டில் என்ன அப்படின்னு கேட்டால், ப்ரைவேட்டில் நீங்கள் வந்து அடிமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் அடிமை இல்லையா? உனக்கு மேலே இருக்கணும், நீ அடிமையாக இருக்கிற. அப்போ அதுமாரி ப்ரைவேட்னா எனக்கு மேலே இருக்கணும், நாங்கள் அடிமையாக இருக்கோம். அவ்வளோதான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ப்ரைவேட்னா அவங்க காசு நம்மளுக்கு தராங்க, கவர்மெண்ட்னா நம்ம காசு தாங்க நம்மளுக்கே தராங்க. ஆனால் நம்மளுக்கு சேவை செய்யுதுன்னா அவங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது.